இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மோசே கேட்கிறார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இருக்கிறார், இன்றும் இருக்கிறார், எதிர்காலத்திலும் இருக்கிறார். அதற்காகத்தான் மோசையை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அந்த நம்முடைய இஸ்ரேல் ஜனக்கு நீர் சொல் என்றார். அப்படியே என்ன செய்தார்? மோசே அவருடைய நாமத்தினாலே எகிப்துக்கு புறப்பட்டு சென்று, அதாவது ஆபிரகாம் ஈசாக் என்பவருடைய தேவனாக இருக்க உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தருக்கு தரிசனமானார். உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்து தேசத்தில் உங்களுக்கு செய்ய போகிறதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து, அதாவது 430 வருஷம் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு எகிப்தில் பார்வோனுக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போய் இப்படி இருக்கிற இஸ்ரேல் தேசம் கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்று அவர்களுக்கு சொல்கின்றார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். அவர் நேற்றும் இருந்தவர், இன்றைக்கும் இருக்கிறவர், நாளைக்கும் இருப்பவர். அதாவது எப்படின்னாக்கா, அவர் லிவிங் லார்ட். அவர் அதாவது எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறவர். அதனால தான் மோசையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் சொல்லிட்டு. என்ன சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது கர்த்தரால் எப்படி மீட்கப்பட வேண்டும் என்று, அதாவது தேவ பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை எப்படி வெளிப்பட வேண்டும் என்றும் கூட சொல்லி, அதாவது மனிதனுடைய தேவைக்கு, மனிதர்களுடைய அதாவது கூக்குரலுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலுக்கு, அதாவது மோசே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது அவருடைய நாமத்தை பற்றி அவர் சொல்லி அனுப்புகிறார். அது மட்டுமல்லாம் மோசே என்ன செய்தார்னாக்கா, அவருடைய நாமத்தினாலே அவரை, அதாவது கடைசியாக பஸ்காவை ஆசரித்தார்கள் எகிப்து தேசத்திலே. செங்கடலை இரண்டாக பிரித்து அதன் நடுவே இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போக செய்தார். அது மட்டுமல்லாமல் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார், அதாவது கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் ஜனங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார், அதாவது பிரதான ஆசாரியனை கூட அவர் ஏற்படுத்தினார். அதாவது இப்படியெல்லாம், அதாவது இது எல்லாரும் செய்ய முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அவர் எப்பொழுதும் இருக்கிறபடினால், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினால் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார். அது மட்டும் இல்லை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் பொழுது பார்வோனுக்கு முன்னால் 10 வாதைகளை அனுப்பினார். 10 வாதைகளை அனுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அந்த 10 அற்புதங்களை, 10 வாதைகளை அந்த எகிப்து தேசத்திலே செய்து ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்திலே அவர் மையப்படுத்தி கொண்டார். அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், அதாவது நான் இருக்கிறவராக இருக்கிறேன். முன்னால் பார்த்தா செங்கடல், பின்னால் பார்த்தா பார்வோனுடைய சனிகளாக இருக்கிறாங்க. ஆனால் அவர் இருக்கிறவராக இருந்தபடினால் தான் என்ன செய்தார்? செங்கடலை 2ஆய் பிரித்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும். பார்வோன் அவருடைய சேனைகளை அவர் பின்பற்றி வரும்பொழுது அந்த ஒருத்தம் கூட மீதி இல்லாமல் எல்லாரும் என்ன செய்யுது, ஒரு ஈயம் தண்ணீரில் எப்படி அமிழ்ந்து போகுமோ அப்படி என்ன செய்தார்? அப்படிப்பட்ட அந்த எகிப்தினுடைய ஜனங்களை என்ன செய்தார்? அதாவது அந்த செங்கடலில் கவிழ்த்து போட்டார். அது மட்டும் இல்லாமல் மாராவின் தண்ணீர் அவங்களுக்கு குடிப்பதற்கு கசப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட மாராவின் தண்ணீரை என்ன செய்தார்? அதாவது மதுரமாய் மாற்றினார்.
கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, அதாவது அவருடைய கட்டளைகளை, அவருடைய நீதி நியாயங்களை ஜனங்கள் கை கொள்ளும் பொழுது என்ன செய்ய இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவராகிய இயேசு செய்வார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையை பார்த்து சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சோதராஜா, நீங்கள் நேற்றும் என்றும் என்றும் மாறாமல் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவர், நீர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் கூட தகப்பனே. சோதராஜா, நேற்றும் இருந்தவர், இன்றும் இருக்கிறவர், எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகப்பனே, மோசேக்கு வெளிப்பட்டது போல ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஜனங்களுடைய மத்தியிலே ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை வெளிப்பட்டு கூட தகப்பனே, அநேக ஜனங்கள் உம்மை கண்டுகொள்ளும், உம்மை விசுவாசிக்கும் ஆண்டவரே, மனம் திரும்பும், ரட்சிக்கப்படும், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு சாமி ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை எப்பொழுது நாங்கள் மையப்படுத்தி கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.